இன்னைக்கு நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலில் தேங்காய் துருவலையும் நிலக்கடலையும் வச்சு வித்தியாசமான முறையில் எப்படி வெண்டைக்காய் பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு வெண்டைக்காயை வணக்கிக்கலாம். நான் 1/4 கிலோ வெண்டைக்காயை கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எதுக்காக வெண்டைக்காயை எண்ணெய் விட்டு தனியாக வணக்கிறோம்னா அப்போ தான் வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். இதை வணக்கும்போது தண்ணி எதுவும் விடக்கூடாது. வெண்டைக்காய் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதிலேயே 1/4 மூடி திருகிய தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் துருவல் நல்லா வறுப்பட்ட பிறகு நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வணக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, இதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலை தூள் சேர்த்து கிளறி விட்டு இறக்கிக்கலாம். நிலக்கடலை தூள் சேர்த்த பின்னாடி இதோட டேஸ்ட் வாசனை எல்லாமே சூப்பராக வேறு மாதிரி இருக்கும். சூப்பரான சுவையான டேஸ்டான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காத எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.